முதலாவது, தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபையை நடத்துகிறவர்கள் தங்கள் தேவாலயத்தை திறந்து வைக்க வேண்டும். போதகர் ஆலயத்தை பூட்டி சாவியை இடுப்பில் சொருவிட்டு அவர் போகக்கூடாது. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்து வைக்கப்பட வேண்டும். எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரத்தில் பேசும்படி, தேவ சத்தம் கேட்கும்படி தேவனுடைய ஆலயமானது திறந்திருக்க வேண்டும். நம்பர் 1, தேவனுடைய ஆலயத்தை பூட்டி வைத்துவிட்டு போதகர் வீட்டுக்கு போகக்கூடாது. தேவனுடைய ஆலயம் திறந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய நாளில் கட்டாயம் வருவது போல வார நாட்களையும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ, இது என்னுடைய அப்பா வீடு என்கிற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து பழக வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடுவது என்பது ஒரு பாக்கியமான காரியம். சில நேரங்களில் சில வெளியூர்களுக்கு செல்லும் போது அங்கே எந்த சபை இருக்கிறது தேடி பிடிப்பார்கள். முதலாவதே தேடி பிடிப்பார்கள். இப்பொழுது அது எளிதாகி விட்டது. நெட்டில் போய் பார்க்கும்போது அந்த சபை இருக்கிற இடத்தை காட்டுகிறது, அந்த ஆலயத்துக்கு போய்விடுகிறார்கள். சிலர் அதை பற்றி கவலைப்படுகிறதில்லை. ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிறதில்லை. அது பழக்கமானால் அது ஆபத்தை உண்டாக்கும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்திருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் வருவதை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு மனதோடு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளை. அது ஒரு கட்டளை. நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கட்டளையாக கடைபிடிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.